குழந்தைங்களோட நியூட்ரிஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு உங்களுக்கு டெய்லி சிம்பிளான ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு வளர்ந்தவங்களை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா அவங்க பிளேட்டை பிளான் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் புரோட்டீன் ரிக்வயர்மெண்ட் குழந்தைங்களுக்கு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாம ஃபிட்னஸ்ல இல்லாதவங்களுக்கு 0.8 கிராம்ஸ்ல இருந்து 1.2 கிராம் per kg per day தேவைங்க. அதே அவங்க நிறைய விளையாடுறாங்க, ஃபிட்னஸ்ல இருக்காங்க, இல்ல அத்லெட்டிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னா 1.5ல இருந்து 1.8 கிராம் per kg per day அவங்களுக்கு தேவை. ரெண்டாவது முக்கியமான விஷயம், குழந்தைங்களுக்கும் வளர்ந்தவங்களுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் என்ன சாப்பாட்டுலன்னா, குழந்தைங்களுக்கு அதிக நல்ல கொழுப்புகள் தேவை. வளர்ந்தவங்களுக்கு ஒரு நாளைக்கு 0.5ல இருந்து 1 கிராம் per kg per day கொழுப்பு இருந்தா போதும். ஆனா குழந்தைங்களுக்கு அதுக்கு 2ல இருந்து 3 மடங்கு எடுத்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு மூளை வளர்ச்சிக்கு கொழுப்பு ரொம்ப முக்கியம். ஸோ நட்ஸ், சீட்ஸ், எக்ஸ், கறி, மீன், கோழி, பன்னீர், ஆலிவ் ஆயில், தயிர், இந்த மாதிரி டிஷ்ஷுங்க எல்லாம் குழந்தைங்களுக்கு நம்ம அடல்ட்ஸை விட கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலாம். ஒரு தவறும் இல்லை. ஒரே விஷயம் மட்டும், கேலரி பேலன்ஸ் பார்த்துக்கணும், இல்லைனா குழந்தைங்களும் ஓவர் வெயிட் ஆயிடுவாங்க. இந்த கொழுப்புங்களை நேச்சுரல் சோர்சஸில் கொடுங்க. ரொம்ப டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸாக இதை ஆட் பண்ண வேண்டாம். இதோட சேர்ந்து வெஜிடபிள்ஸும் சின்ன வயசுலேருந்தே இன்ட்ரடியூஸ் பண்ணால் அவங்களுக்கு நார்ச்சத்தும் கிடச்சிரும், வயிறில் பிரச்சனை எல்லாம் வராது. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு எவ்வளோ ப்ரோட்டீனோ ஃபேட்ஸோ கொடுக்குறீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை ரீபோஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க.